ஓகே சார். வாங்க எஸ்பி. வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க முத்துப்பாண்டி சார்? நல்லா இருக்கேன். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷம். அப்படியா சார்? ஆனா போலீஸ் ஸ்டேஷனை யாரோ பிளாஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே என் மனசு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. உட்காருங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எப்படி நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா அப்பப்ப இதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. சரியா சொன்னீங்க எஸ்பி சார். இவன் என்னுடைய மகன். இஸ் இட்? அஜய். குட். வாங்க அஜய், உட்காருங்க. வணக்கம் சார். முத்துப்பாண்டி சார், உங்க பையன் சினிமா ஹீரோ மாதிரி சூப்பரா இருக்காரு. லீகலா பிறந்தவனுக்கு சிட்டிங், இல்லீகலா பிறந்தவனுக்கு ஸ்டாண்டிங். அதுவும் இல்லாம இந்த எஸ்பி அவனை ஹீரோன்னு சொல்றாரு. என்ன ஒரு வில்லன்னு சொன்னா எப்படி இருக்கும்? முத்துப்பாண்டி சார், உங்க ஊர்ல நீங்க நினைச்சு பார்க்க சம்பவம் நடந்திருக்கு. அதனால தற்சமயம் போலீஸ் ஸ்டேஷனை எங்க வச்சுக்கலாம்னு சொல்லுங்க. என்ன சார் அப்படி கேட்டீங்க? மலையளவு மனசும் கடல் அளவு வீடு வச்சிருக்க எங்க அப்பாவோட வீட்டுல வைக்காம வேற எங்க போய் வைக்க? உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா என் கார் ஷெட்டையே போலீஸ் ஸ்டேஷனா மாத்திடுறேன். ரொம்ப சந்தோஷம். அந்த இடத்த பார்க்கலாமா? இடம் நல்லா இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் இங்க வச்சுட்டோம்னா போலீஸ்காரங்களுக்கு நல்ல பாதுகாப்பு. ஆமா சார். போலீஸ் ஸ்டேஷனுக்கு இருக்கிறது தெரிஞ்சா நக்சலைட் இந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டாங்க. 24 மணி நேரம் பாதுகாப்பா இருக்கலாம். மிஸ்டர் பரத் சார், முத்துப்பாண்டி சாருக்கு இந்த ஊர்ல நல்ல மரியாதை இருக்கு. அவர் சொல்றதை கேட்டுக்கிட்டு அவர் இஷ்டப்படி நடந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. நம்ம ஸ்டேஷன் சார். ஆனா போன ஜீப்பை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டானா? சபாஷ். எஸ்பி சார், போலீஸ் ஜீப் திருடு போயிடுச்சுன்னு வெளியே தெரிஞ்சா அது நம்ம ஊருக்கே அவமானம். அதனாலதான் யாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி ஜீப்பை தேடி கண்டுபிடிக்கடான்னு சொல்லியிருந்தேன். மிஸ்டர் பரத், போலீஸ் ஸ்டேஷனுக்கு யாராவது வந்து தன்னுடைய பொருள் காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்க பொருளை தேடி கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட ஒப்படைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஆனா இப்போ நம்ம ஜீப் திருட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதை பத்தி நாம இவர்கிட்ட எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. ஆனா அதை அவர் தேடி கண்டுபிடிச்சு நம்ம கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. இப்ப புரியுதா? நம்மளோட கௌரவத்தையே அவர் காப்பாத்திருக்காரு. ஆனா இவனை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம். நீங்க சொன்ன கருமாத்தூர் பங்களால தான் ஒளிஞ்சிருந்தான். உடனே ஆலோசி தூக்கிட்டு வந்துட்டோம். செல்லில இருந்து தப்பிச்சு போன ரங்கனை திரும்ப எங்களுக்கு பிடிச்ச ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கீங்க முத்துப்பாண்டி சார். இந்த உதவிக்கு எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி நன்றி சொல்ல போகுதுன்னே தெரியல. எஸ்பி சார், என்ன ரொம்ப புகழ்றீங்க. ஏதோ என்னால செய்ய முடிஞ்சதை நான் செஞ்சேன், அவ்வளவுதான். பாத்தீங்களா பரத், நீங்க செய்ய வேண்டியதை முத்துப்பாண்டி சார் செஞ்சிருக்காரு. உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு ஆடாதீங்க. இனிமே முத்துப்பாண்டி சார் சொல்றதை கேட்டு ஒழுங்கா நடங்க. அண்ணனுக்கு போல போடுறான். ஹலோ அண்ணா, நான் தான் பேசுறேன். அவன் இப்ப நம்ம வீட்டுக்கு காவல் நாய் ஆயிட்டான். நம்ம வீட்டுக்கு தெரியாதவங்க யாராவது வந்தா பவு பவு பவுன்னு குறைக்கிறது தான் இப்ப அவன் டியூட்டி. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு குண்டு வச்சு வெடிக்க வச்சப்பவே நீ எவ்வளவு பெரிய கெட்டிக்காரன் தெரிஞ்சு போச்சல முத்துப்பாண்டி. உனக்கு இருக்கிற தைரியமும் புத்திசாலித்தனமும் இந்த ஜில்லால எவனுக்குமே கிடையாதுல. ஜில்லாவில் எவனுக்குமே கிடையாதுல. அவன் சொட்டையை முறிச்சு என் காலில் கொண்டு வந்து போடல. மலை மாதிரி நீ இருக்கிறப்ப எனக்கு என்னென்ன கவலை. அவன் திமிரு அத்தனையா அடக்கி கரும்புள்ளி சம்புள்ளி குத்தி உன் காலில் வந்து விழ வைக்கிறேன். எனக்கு அவன் மேல இருக்கிற பகையும் வெறியும் குறையணும்னா நீ எனக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாத்தணும்ல. கொடுத்த வாக்க காப்பாத்துறது, சொன்னதை செய்யறது
என் பரம்பரை குணம். அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. எப்போ நீ கட்டிக்காரன் தான்ப்பா. இந்த உலகத்திலேயே போலீஸ் ஸ்டேஷனை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்ட ஒரே ஆளு நீதான்ப்பா. இந்த போலீஸ்கார் எவ்வளவு சின்சியரா வேலையை பாக்குறாரு. ஆனா ஒண்ணு சும்மா சொல்லக்கூடாதுப்பா. நீ பெரிய கேடி கேப்பாரி. அந்த திமிரு பிடிச்ச போலீஸ்காரனை பிளான் பண்ணி வீட்டுக்கு வர வச்சு மரியாதையை குறைச்சு மூக்க உடைச்சு இங்கே உட்கார வச்சு உன்னோட ஆசையை நிறைவேற்றிக்கிட்ட. சபாஷ். மார்னிங். என்ன பரத், குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தி சுத்தி வர? ஏய், உன் கண்ணு அப்படியே செவக்குது, முகத்துல கோபம் கொப்பளிக்குது, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆவேசம் பொங்குது. இதுக்கு சரியான டானிக் என்கிட்ட இருக்கு. கமான், டேக் இட். திங்கிறது இல்ல, தூங்குறது இல்ல, பசிக்கிற நேரத்துக்கு சாப்பிடுறது இல்ல, உடம்புல இருந்து ரத்தம் வெளியே வரலன்னா உறைஞ்சு போயிடும் பரத். ஓ, ரொம்ப கோவம் வருதா? உனக்கு சாவி வேணுமா? ஓடா. காவல் நாய் ஆயிட்டான். நம்ம வீட்டுக்கு தெரியாதவங்க யாராவது வந்தா பௌ பௌ பௌன்னு குறைக்கிறது தான் இப்ப அவன் டியூட்டி. அவன் திமிரு அத்தனைய அடக்கி கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி காலில் வந்து விழ வைக்கிறான். என்னப்பா இது? அப்பா, போலீஸ் ஸ்டேஷன்ல யாரோ பாம்பு வச்சுட்டாங்க. தண்ணி ஊத்துக்கடா. அப்பா, டமார்னு சத்தம் வந்த உடனே என் நெஞ்சே கடிச்சிட்டு சொன்னி எனக்கு பயம் வந்துருச்சுப்பா. டாடி, நமக்கு தெரியாம இந்த காரியத்தை யார் செஞ்சிருப்பா? அதை தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல லெட்டர் தேடணும். ஏய், நெருப்பறடா சி. அங்க 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 ஊத்து. அப்பா, சேம் லெட்டர், சேம் மேட்டர், சேம் நக்சலைட்ஸ். நக்சலைட்ஸ் இருக்கிற ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு? அந்த பரத் தான் இதை செஞ்சிருக்கணும். என்ன செஞ்சிருக்கணும்? 100% அவனே தான். அந்த போலீஸ்காரன் நமக்கிட்டே வாலாட்டுறானா? ஏய், போறடா. என்னல முத்துப்பாண்டி, நம்ம ஷெட்ல வச்ச போலீஸ் ஸ்டேஷனை அந்த திமிரு பிடிச்ச எஸ்ஐ பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. என்னல சொல்ற? அந்த முதியா செஞ்சான்? அவன் காக்கி ட்ரெஸ்ல இருக்க சிங்கம். நீ சொன்ன மாதிரி அவன் சாதாரணமானவன் இல்ல. நீ இனிமே எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப ஜாக்கிரதையா எடுத்து வைக்கணும். அவன் என்ன மாட்டி விட்ட மாதிரி உன்னையும் மாட்டி விட வாய்ப்பு இருக்கு தம்பி. நீ சொன்னது கரெக்ட்னு. அவன் திமிரு அத்தனையா அடக்கி அவனுக்கு மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதையில ஊர்வலமா கொண்டு வரல. என் பேரு முத்துப்பாண்டி இல்ல.